2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெள்ளை உளுந்தை ஊற வச்சு அரைச்சி கட்டியாக உப்பு அதிலே போட்டு அரைச்சி என்ன பண்ணேன், தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், மல்லிக்கீரை, கருவேப்பிலை, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இதுலேயே போட்டுடலாம். போட்டு பிசைஞ்சு உளுத்த வடை செய்யும். நல்லா பிசைஞ்சுன்னு தண்ணி இல்லாமல் கட்டியாக இருக்குன்னு கொஞ்சோண்டு அரிசி மாவு குறைன்னு போட்டுக்கலாம். புழுங்கரிசி மாவு கொஞ்சம் குறைன்னு அரைச்சது இதில் பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும் வடை. உளுத்த வடை போடும்போது இப்படி கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்படி உண்டை போடுங்க. இந்த பேப்பரில் இப்படி தண்ணியை தொட்டுக்கணும். தொட்டுட்டு இப்படி அழுத்திட்டு இப்படி நல்லா நம்மளுக்கு தேவையான குழி போட்டுக்கலாம். சூடு வந்துடுச்சு, போடுவோம் பாருங்க. வடை சுடுற கம்பி இதில் தான் நல்லா எடுக்கலாம். வாட்டமாக இருக்கும். இப்படி உள்ளே கொட்டி எடுத்துடலாம். நம்ம எப்போவுமே உளுந்து மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் உள்ளே கொஞ்சம் வச்சுட்டோம்னா நல்லா இது மாதிரி. இங்கே பாருங்கள், மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டேன். எப்படி நல்லா உப்பிட்டு நல்லா பொறன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உளுத்த வடை. சூப்பராக வடை வெந்துருச்சு. இது மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து இப்படியே வச்சா எண்ணெய் பாட்டு வடியும், நம்ம பாட்டு எடுத்துடலாம். இது மாதிரி தான் எப்போவுமே இந்த வடை எடுக்கிற இந்த மாதிரி கம்பி வச்சுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்படி எடுத்து வச்சுட்டோண்டா அப்படியே பாட்டு எண்ணெய் பாட்டு இறங்கும் கீழே. எந்த பொருளும் நம்ம செய்கிற முறையில் செஞ்சால் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஆமாம். எண்ணெய் வடிகிறதுக்கு நல்லா வாட்டமாக போயிடுச்சா இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்படியே வச்சுருந்தா அது பாட்டு எண்ணெய் வடியும், நம்ம பாட்டு பொறுமையாக எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வடை பாருங்கள் இப்படி பொசுன்னு கொஞ்சம் தான் மாவு போட்டு எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உளுத்த வடை.